விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி குரு பகவானின் ஆட்சி வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி அடங்கிய ராசி மண்டலம். பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதி புதனுடைய நட்சத்திரம். மீனராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஜென்மச்சனியை பற்றி வீடியோ போட போகிறேன். சனி பகவானுக்கு ராசிக்கு வர்ற மார்ச் 29ஆம் தேதி வராரு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. உங்கள் ராசிக்கும் 12ஆம் படி கருப்பசாமிக்கும் சம்பந்தம் இருக்குது. 18ஆம் படி கருப்பசாமி காவல் தெய்வம், பெருமாளுக்கு காவல் தெய்வம். பெருமாளுக்கு உற்ற துணையாக ஒரு காவலனாக இருக்கிறவர் 18ஆம் படி கருப்பசாமி. பொதுவாக 18ஆம் படி கருப்பசாமி சனி பகவானுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. 18ஆம் படி கருப்பசாமி, ஐயனார், சாஸ்தா, ஐயப்பன் இந்த 4 தெய்வங்களுமே காவல் தெய்வங்களாக நாட்டை காக்கின்றன. 18ஆம் படி கருப்பசாமி கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். மதுரை அழகர் கோயில் பெருமாளை தூக்கிட்டு போகலான்னு வந்தவர். அழகுமலையான் சுந்தரராஜ பெருமாளை அங்கேருந்து கூட்டு போயிடலாம், அவரை தாய்நாட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு 18 வீரர்களோடு வந்தவர். அதில் பெருமாள் செய்த ஒரு லீலையால் பெருமாளுக்கு அடிமையாயிட்டார். சரியா, பெருமாளுக்கு அடிமையாகி கூட வந்த 18 பேரை கொன்று படியாக்கி அது மேலே அவர் உட்காந்துருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரர் 18ஆம் படி கருப்பசாமி. அந்த 18ஆம் படி கருப்பசாமிக்கு மீனராசிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக கேளுங்க. இப்போ மீனராசி ஒரு நீர் ராசி, உபயராசி. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில், நம்ம வாழ்கிற பூமியில் 75% நீர் தான் இருக்குது. நீரில் இருக்கிற கடவுள் யாருன்னா பெருமாள் தான். நாராயணன், நாரம்னா நீர், அதனால தான் நாராயங்கிறாங்க. நாரை நீத்துக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், அதனால தான் நாரை அப்படிங்கிறாங்க. ஸோ பெருமாள்னா நாராயணன். நாராயணன்னா தண்ணியிலே இருப்பவன் அர்த்தம். நாரம் ப்ளஸ் அயனன், நாராயணன் நீரிலே இருக்கிறவர். அவர் திருப்பால் கடலில் தான் இருக்கிறாரு, வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மேலே தான் அமர்ந்திருக்கிறாரு. பெருமாள் இந்த பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள். அவர் காக்குவது யார்? 18ஆம் படி கருப்பசாமி. அதாவது இந்த பிரபஞ்சத்தையே காக்கிறவருக்கு காவலாக இருக்கிறவர் 18ஆம் படி கருப்பசாமி. 18ஆம் படி கருப்பசாமியோடைய அருள் கேட்டு தான் பெருமாள் வெளியே வருவார். பெருமாள் கோயிலில் 18ஆம் படிக்குன்னு தனி ஒரு சந்நிதி இருக்கும். மதுரை அழகர் கோயிலில் அது பிரசித்திப்பட்டு இருக்குது. அதுபோக நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பசாமி ஒரு முக்கிய தெய்வமாக பார்க்கப்படுகிறாரு. சனி பகவானோட அம்சமாக இருக்கிறாரு. காற்று, கருப்பு, பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி எதாக இருந்தாலும் சரி அவர் முக்கிய தெய்வமாக பார்க்குறாரு. இப்போ ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கண் திருஷ்டி கண்டிப்பாக உண்டு. சரியா, திருஷ்டி இருக்கும். அந்த திருஷ்டியை கழிக்கணும்னா நீங்கள் 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடணும். 18 படி மீது சத்தியம். மீன ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கவலைப்படாமல் இருங்க. சரியா, அந்த 18ஆம் படியான உங்களுக்கு நல்லபடியாக காப்பாற்றுவார். இன்னும் கூடுதலாக தகவல் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அதுபோக உங்கள் ராசியில் இருக்கிற நட்சத்திரம்லாம் பெருமாளுடைய அனுக்கிரமற்ற நட்சத்திரமாக இருக்குது. உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் பெருமாளுடைய அம்சம்தான். அதனால தான் அவர் சனிக்கிழமை சனி பகவானுக்கு விசேஷத்தனமாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் சனிக்கிழமையில் முக்கியமான நாளாக வச்சுருக்கிறாரு. கிழமைகளில் சனிக்கிழமையாக இருப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கிறாரு. அதுபோக புதன் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் சாட்சாட் புதன் தான். அதனால் உத்திரட்டாதி ரேவதி ரெண்டுமே பெருமாளோட அம்சப்பட்ட நட்சத்திரங்கள். பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பகவானும் அடுத்து புதன் வீட்டுக்கு தான் போகிறாரு. அடுத்த குரு பயிற்சி மிதுனத்துக்கு தான் போகிறாரு. மிதுனம் புதனுடைய வீடு தான். அதனால் பெருமாளுடைய அம்சம் பெற்ற மீனராசிக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜென்ம ராசியில் சனி பகவான் போகிறாருன்னு எல்லோரும் பதட்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. குறிப்பாக 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 2வது சுற்று நடக்கும். 2வது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். படிக்கிற மாணவர்கள், திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்காது. இப்போ மீனராசிக்குன்னு பலன் சொல்ல முடியாது. மீனராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுப்பாரு. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இப்போயும் திருப்பி சொல்கிறேன். சனி பகவான் ராசி லக்கணத்துக்கு 3, 6, 11 இருந்தார்னா 7 சனியில் பிரச்சனையே இருக்காது. உங்கள் ராசிக்கு 3, 6, 11 இருக்கணும். லக்கணத்துக்கு இருக்கணும், ராசிக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்கணம் மீனராசி. அவர் ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஹாயாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த அமைப்பில் அவர் இருப்பார். ராசிக்கு லக்கணத்துக்கும் 3, 6, 11 இருப்பார். ஒன்று ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருப்பார். இல்லைனா லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருப்பார். இப்படி அவர் அமைப்பில் இருந்துட்டார்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுக்கு சனி பகவான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். சரியா, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். அப்புறம் யாருக்கு சார் பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னா, ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. உங்கள் ராசிக்கோ இல்லை நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கோ சனி பகவான் 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. இப்போ சில பேருக்கு இந்த அமைப்பில் இருப்பார். நீங்கள் மீன ராசி மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேசத்தில் இருந்தாருன்னா பிரச்சனை தான். சரியா, மேசத்தில் நீசமாகி நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார்.
ஆனால் காரகத்துவத்தை இழந்துருவார், ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். மகர லக்கணத்தில் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கிறோம், உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். ஸோ லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை நடக்கும். இந்த 7 சனியில் வந்து நிறைய பிரச்சனை நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்காரு. அதனால் மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு நான் இந்த வீடியோ வேறு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே கவலைப்பட வேண்டாம், யாரும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். குறிப்பிட்ட சில பேருக்கு தான் சனி பகவான் வந்து 7 சனியில் பாதிப்பார். அதுவும் முதல் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பார். 3வது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு, உடல்நல பிரச்சனையை கொடுப்பாரு. 2வது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு தாண்டவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு, ஒரு செட்டில்மெண்ட்டில் கொடுப்பாரு. சரியா? இப்படி பிரித்து தான் பலன்களை கொடுப்பாரு. அதனால நீங்கள் ரொம்ப போட்டு மனசை போட்டு உலட்டிக்க வேண்டாம். அதுபோக வந்து நான் வந்து சில குறிப்பிட்ட லக்கணத்தை சொல்கிறேன். நான் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அவர் எந்த கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். அதாவது 3, 6, 11 காம்பினேஷனில் இருந்தாலும் கெடுபலன் கொடுக்க மாட்டார். அதுக்கடுத்து 10ஆம் இடத்துல இருந்தாலும் கெடுபலன்கள் கொடுக்க மாட்டார். ராசி லக்கணத்து 10ஆம் இடத்துல இருந்தாலும் கெடுபலன்கள் கொடுக்க மாட்டார். அப்படி பார்க்கும்போது தனுசு லக்கணம், மீனராசி தனுசு லக்கணம், மீனராசி கடக லக்கணம். கடகத்துக்கு எப்படி வருவார் சார் அப்படின்னா, கடகத்துக்கு வந்து அவர் வந்து 6ஆம் இடத்துல இருப்பார். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடம் மகரத்தில் இருப்பார், ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். ஸோ இந்த கான்செப்ட் படியே வருவார், 3, 6, 11 படியே. அப்படி பார்க்கும்போது தனுசு லக்கணம், கடக லக்கணம், மீன லக்கணம், மிதுன லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 7 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 3, 6 காம்பினேஷனில் வரும்போது சனி பகவான் 7 சனியில் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். ஃப்ரீயாக நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து 10ஆம் இடம், அதாவது ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். அப்படி பார்க்கும்போது கும்பம், மேசம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வருவார். சரியா? இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மேச லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வருவார், மகரத்தில் இருப்பார், ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். வந்துருச்சா? அந்த 10, 11 காம்பினேஷன் வந்துடும். ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது ஒரு 9 லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருப்பார், அந்த காம்பினேஷனில் இருப்பார். 3, 6, 11 இல்லைன்னா 10ஆம் இடத்துல ராசி லக்கணத்துக்கு வந்தனார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் நிறைய பேருக்கு இதில் அமையுமா சார்னு அமையாது. 100க்கு ஒரு 40 பேருக்கு இப்படி அமையும். மீதி 60 பேருக்கு வந்து 2, 4, 7, 8, 12 இருப்பார். ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருப்பார். அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நடக்கும். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். நீங்கள் மீனராசி ராசிக்கு 4ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாரு. அது வந்து 8ஆம் இடமா வரும். யாருக்கு 8ஆம் இடமா வரும்னா விருச்சிக லக்கணத்துக்கு வரும். ஆமாம், விருச்சிக லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடம் வரும். அப்போ மீனராசி விருச்சிக லக்கணம். அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல இருப்பார். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சரியா? ஸோ நான் சொன்ன இந்த 3, 6, 11, 3, 6, 10, 11 போக 2, 4, 8, 12 இருந்தாருன்னா ரொம்ப பலன்களை கொடுப்பாரு. அதுபோக 5ஆம் இடம்னு ஒன்று இருக்குது. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா உங்களை பாதிக்க மாட்டார், உங்கள் பிள்ளைகளை பாதிப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கும், பூர்வ புண்ணிய விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அதுபோக வந்து தாப்பான விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், கோயில் குளத்துக்கு போக முடியாது, கோயில் வழிபாட்டில் சில பிரச்சனைகள் தடங்கள் வரும். ஸோ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார், ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் அவள் நிறைய பலன்களை கொடுக்க மாட்டார். இந்நேரம் வந்து கொஞ்சம் ஜோதிட அறிவு இருக்கணுங்க. நான் கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் சொல்வேன். அடுத்து வந்து நேரிலே அப்பேர் ஆகிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நேரிலே பதில் சொல்ல போகிறேன். கமெண்ட் பாக்ஸில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் அந்நேரம் வந்து உங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்வேன் நான். சரியா? வாரம் ஒரு நாள் வருவேன் நான். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் நேரில் அப்பீர் ஆகியிருக்கேன். 2 நாளாக வீடியோ போட்டிருக்கிறேன் நான். சரியா? நேரில் அப்புறாயே அவங்க கேட்ட கேள்வி கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறேன். மீனராசிக்கு நான் விரைவில் வருவேன். சரி சார், இப்போ வந்து அவர் வந்து விரைய சனியிலிருந்து ஜென்ம சனி ஆறாரு, இதனால் எதுவும் பலங்கள் இருக்கா சார்னு இருக்குது. விரைய சனி இருக்கும்போது ராசிக்கு 2, 6, 9ஆம் இடத்தை பார்த்தாரு. குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது, பண பிரச்சனை இருந்தது, உங்கள் பேச்சு யாராலும் எதிர்படலை, பேசி பழிக்கிறவங்களுக்கு சரியா பிரச்சனை இருந்தது, உங்கள் பேச்சை எல்லாரும் எலிமினேட் பண்ணாங்க. இனிமேல் அந்த நிலைமையெல்லாம் மாறும். சரியா? ஏழை சூழல் அம்பலத்துக்கு வரும். மீனராசிக்காரங்க பேசுகிற பேச்செல்லாம் இனிமேல் நல்லபடியாக எல்லோரும் காது கொடுத்து கேட்பாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும், குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கும். அடுத்து 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். 6ஆம் இடங்கிறது நல்லது தான். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருந்தது. இனிமேல் கடன் நோய் எதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கவனமாக இருங்க. யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, யாரையும் பகைச்சிக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்து போகிறவங்களுக்கு இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்த்ததுனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது கடந்த 2.5 வருஷ காலமாக. இனிமேல் உத்தியோகம் போகிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க வேலையை தேடுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. அரசாங்க வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? குறிப்பாக சித்திரை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு சித்திரை மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் வரும். சித்திரை, வையாசி அங்கிட்டு வரைய காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். தகப்பனுக்கு முடியல. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தகப்பனுக்கு முடியல. தகப்பன் வழி சொத்துல பிரச்சனை இருந்தது, பாகப்பிரிவினை பிரச்சனை இருந்தது, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க. அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டம் பண்ணுறவங்க, பயிர் வச்சு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. பாசனம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. பாசனம்னா என்ன? நீர் பாசனம், ஆற்றுல தண்ணி எடுத்து அது தண்ணி மூலமாக விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைலாம் இனிமேல் ஷார்ட் அவுட் ஆகிரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் விருச்சிகத்தை பார்த்தாரு, நீர் ராசியை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருந்தது. ஏன்னா விருச்சிகம் வந்து மீன ராசிக்கு வேண்டிய ராசி.
பாக்கியஸ்தானத்தை பார்த்ததுனால தொட்ட காரியம் தொடங்கல, காரிய அனுகூலம் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாக்கியம் இல்லாமல் இருந்தது, ஒரு அபிவிருத்தி இல்லாமல் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடாதுங்க. 5ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு இல்லாமல் இருந்தாலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மீன ராசியில் சனி பகவான் இருக்குது, பொதுவாக எல்லாத்துக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு. ஏன்னா மீனராசி அவர் கடைசி ரவுண்டு. அவர் மேச ராசியில் ஆரம்பிப்பார், நீச வீட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு ராசியாக போயிட்டு 30 வருஷம் கழித்து உங்கள் ராசிக்கு வருவார். அந்த 18ஆம் படி கருப்பசாமியின் அருளால் இப்போ அவர் பயணத்தை முடிக்கிறாரு. சரியா, 18 அவர் பயணத்தை முடிக்கிற இடம் மீனராசி. மீனராசியில் முடிக்கிறது குருவுடைய வீட்டில் முடிக்கிறாரு. குரு உபதேசம் பண்ணுறவர். அப்படி பார்த்தோம்னா என்னென்னா, அவர் ஒவ்வொரு வீட்லேயும் தான் என்ன கற்றுட்டு வந்தோமோ எல்லாத்தையுமே குரு வீட்டில் ஒப்பிப்பார். இது இயல்பாக உள்ளது. ஏன்னா குரு பிரபஞ்சத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவர். அந்த குருவுடைய வீடு தான் மீனராசி. ஸோ சனி பகவான் தான் படித்து கடந்து வந்த பாதையில் உள்ள நல்லது கட்சிகளெல்லாம் மீனராசியில் கொடுப்பாரு, படிப்பார். அதனால தான் பாருங்களேன், இந்த பங்குனி மாதம் எல்லாருக்கும் எக்ஸாம் வைப்பாங்க. சூரியன் கரெக்டாக பங்குனி மாதம் தான் வருவார். பங்குனி மாதம் மீனராசியில் வருவார். அவர் சுற்றி கடைசியாக நிற்பார். சரியா, மொதல் சுற்றல் உச்சமாவார் சித்திரை மாதம். அடுத்து வையாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு உங்கள் மாதத்தை நிற்பார். மீனராசியே பங்குனி சம்மந்தப்பட்ட மாதம் தான். திருவிழாக்கள் அதிகமாக உள்ள மாதம், தெய்வ திருமணங்களாக நிறைய நடக்கும். ஸோ மீனராசியின் பெருமைகளை பற்றி நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே, மீனராசிக்காரங்க எப்பவுமே தன்னலமற்றவர்கள், பிறருக்காக உதவி பண்ணுவாங்க. சரியா, ஆளை பார்க்க மாட்டாங்க, அவங்க மனசை தான் பார்ப்பாங்க, வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டாங்க, உள்ளன்போடு இருப்பாங்க. யாருமே மனதை இடம் போடுவாங்க, அன்புக்கு அடிமையாக இருப்பாங்க, ஒரு கற்பனை கோட்டையிலே இருப்பாங்க, ஈஸியாக சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாவாங்க, டக்குன்னு அழுதுருவாங்க. இப்படி மீனராசி நேர்களை பற்றி நிறைய சொல்லலாம். ஓகே, அதுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ சனி பகவானை மையப்படுத்தி பேசுறதுனால, பொதுவாக சனி பகவான் மீனத்தில் இருக்கும்போது அந்த அளவுக்கு கெடுப்பலங்களை கொடுக்க மாட்டார். அதுபோல் சனி பகவானுக்கு இன்னொரு விசேஷத்தன்மை இருக்குங்க. அது எப்படின்னா, அவர் அவரோட பார்வையில் கடகம், சிம்மம், விருச்சிகம், மேசம் இந்த 4 இடத்த பார்க்காம இருந்தாருன்னா நல்ல நிலைமையில் இருப்பார். அவருடைய எதிரி வீடு, சத்ரு வீடு, ஆகாத வீடுகள் பார்க்காம ஒரு இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ அவர் இப்படி பார்க்கல. உங்கள் ராசியிலிருந்து ரிஷபத்தை பார்க்குறாரு, கன்னியை பார்க்குறாரு, தனுசுவை பார்க்குறாரு. சரியா, தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையால் ரிஷபம், கன்னி, தனுசுவை பார்க்கறதுனால அந்த அளவு எரிச்சல் பட மாட்டார். அவர் எரிச்சல் படாமல் தான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அதனால உங்களை ரொம்ப பாடாப்படுத்த மாட்டார். தைரியமாக இருங்க. சரியா, அந்த 18ஆம் படி கருப்பசாமி காப்பாற்றுவார். 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க. பெருமாள் கோயில் இருப்பார். இல்லைனா ஒரு தனி சன்னிதி இருக்கும். இல்லைனா ஐயனாரை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க. ஐயப்பனை எல்லாரும் ஒரு விரதம் இருந்தால் போகணும். குறிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் அவ்வளோ போக மாட்டாங்க, கொஞ்சம் அதில் ஆச்சாரம் பார்ப்பாங்க. ஐயனார் கோயிலுக்கு போகலாம், 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடலாம், கையில் கருப்பு கயிறு கட்டிக்கலாம். சரியா, திருச்சி கிருஷ்டி வராமல் இருக்குது, கையில் வலது கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. அது ஒன்று போதும், மற்ற எதுவுமே செய்ய வேண்டாம். கருப்பு கயிறு கையில் இருக்கணும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனியில் கருப்பு கயிறு கையில் இருக்கணும். குறிப்பாக இந்த கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கயிறு கட்டிக்கோங்க. கருப்பு கயிறு. கடகம், சிம்மம், விருச்சிகம், மேசம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கருப்பு கயிறு கட்டிட்டிங்கன்னா தலைக்கு வருது, தலைப்பானோட போயிடும். சரியா, பெரிய கண்டம் இருக்காது. ஓகே, அந்த 18ஆம் படி ஒரு கருப்புசாமி கிடைக்கும். அந்த கருப்பு கயிறை 18ஆம் படி கருப்புசாமி கோயிலில் போய் கட்டுங்க. சனிக்கிழமை போய் கட்டுங்க. ஒரு எலுமிச்சை மலை வாங்கிட்டு போங்க, ஒரு 3 பழம் வாங்கிட்டு போங்க, பூசாரிட்ட கொடுங்க. அவர் 2 பழத்தை வச்சுக்கிறாரு, ஒரு பழத்தை மஞ்சிரிச்சு கொடுப்பாரு. கையில் கருப்பு கயிறை கொடுக்க சொல்லுங்கள். கருப்பு கயிறை வாங்கிட்டு போயிருங்க, கடையிலே கிடைக்கும். சரியா, கருப்பு கயிறு கிடைக்கும். அவர் அதை மந்திரிப்பார். அவர் பாதத்தில் வச்சு மந்திரிச்சுட்டு கையில் கொடுப்பாரு, கட்டி விடுவார். சரியா, மதுரையிலலாம் நிறையா இருக்குது. மதுரை தல்லாகுளத்தில் அதை செய்கிறாங்க 18ஆம் படி கருப்பசாமி கோயிலில். அதுபோல் மாட்டுத்தாமலேருந்து வர பைபாஸில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அங்கே ஒரு காளியம்மன் கோயில் இருக்கும். காளியம்மனே உருவமாக இருப்பா, குரமா. அங்கே முன்னாடி ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது. அங்கே ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே பேசஞ்சர்ஸ் எல்லாம் நின்று கும்பிட்டு போவாங்க. அங்கேயும் அந்த மந்திரிச்சு கொடுப்பாங்க. மதுரையில் சொல்கிறேன் நான். மற்ற இடத்துல இதெல்லாம் நிறைய நடக்குது. சரியா, அழகர் கோயிலில் நட திறக்க மாட்டாங்க. அழகர் கோயிலில் கருப்பசாமிக்கு சிலையே கிடையாது. அங்கே அருவாள் தான் இருக்குது. சரியா, அது எப்பயோ ஒரு தடவை தான் திறந்து பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் காண கிடைக்காத காட்சி. அங்கே அருவாள் மட்டும்தான் இருக்குது, வீச்சருவாள் மட்டும்தான் இருக்கும். கருப்பசாமிக்கு சந்நிதி கிடையாது. ஸோ எதுக்கு கற்பனை இங்கே இருக்கிறேன்னா, இந்த ஜென்ம சனியில் சனி பகவான் இருக்கும்போது கருப்பசாமியை மனதார நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அந்த 18ஆம் படியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். நமக்கு கஷ்டம் நடக்குது, பலன் நடக்குது, பலன் எப்படி இருந்துட்டு போட்டோம், நல்லது நடக்கட்டும், கெட்டது நடக்கட்டும். அவன் காலடியை பிடிச்சிட்டோம், அவன் 18ஆம் படியான், அந்த 18 படியும் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த 18 படிக்குமே ஒரு கருத்து இருக்குங்க. அதை நான் சொல்லிட்டு பலனை சொல்கிறேன். என்ன, 18 படிக்குமே ஒரு கருத்து இருக்குது. அந்த 18 படினா என்ன சார் அப்படின்னோம்னா, அதை மனித வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. 18 படிக்குமே சில குணாதிசயங்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நான் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இது மாதிரி நேரத்தில் சில தகவலை சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதை ஒரு வரியிலே சொல்லிட்டு போகிறேன் நான். சரியா, 18 படினா எப்படின்னா, காமம், ஒரு மனிதனுக்கு காமம் இருக்கக்கூடாது. காமம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆனால் அது அளவோடு இருக்கணும். சரியா,
அதுபோக வந்து குரோதம், காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், டம்பம். டம்பம்னா என்ன? வீண் பெருமை. அகந்தை, ஆணவம், சாத்வீகம், ராட்சசம், தாமசம், ஞானம், அஞ்ஞானம், கண், காது, மூக்கு, நாக்கு, மெய். இந்த 18ம் வந்து அந்த 18 படிகளை தத்துவமாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலாம். அந்த விளக்கம் கொடுத்தோம்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இருந்தாலும் சொல்கிறேன் நான். இதன்படி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த 7 சனியில் ஒன்றும் செய்யாது. இன்னும் அடுத்து வருகின்ற 5 வருடம் 7 சனி, அடுத்து ஜென்மச்சனி, அடுத்து பாதசனி. 7 சனியில் 2 வருஷம் கழிஞ்சு போச்சு. இன்னும் இப்போ வந்து ஜென்மச்சனி, அடுத்து பாதசனி. இந்த 5 வருஷத்துக்கு வந்து இதைப்படி வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் எந்த பிரச்சனையும் இருக்காது. காமம், அதாவது பற்று இருக்கணும், பாசகோபம் இருக்கணும், ஆனால் மோகம் இருக்கக்கூடாது, புத்தி நாசம் அடையக்கூடாது. தெளிந்த புத்தியில் தீர்க்கமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த பொருள் மேலே ஆசைப்படாமல் இருங்க. குரோதம், கோபம் குடியை கெடுக்கும், அதனால் கோபப்படாமல் இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. அடுத்து லோபம், பேராசிக்கு இடப்படக்கூடாது. சரியா? அடுத்த பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, தனக்கு மீறி ரொம்ப ஆசைப்படக்கூடாது. சரியா? போதுன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த போதுன்ற மனசோடு இருந்தீங்களா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த லோபம் இருக்கக்கூடாது. அது மதம் வந்து யானைக்கு தான் பிடிக்கும். அதனால மதம் இல்லாமல் இருங்க. சரியா? யாரை வெறுக்கிறீங்களோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு இது இல்லாமல் இருங்க, மதம் இல்லாமல் இருங்க. எந்த பொருள் மேலேயும் அதிகமாக ஆசை வைக்காதீங்க. அடுத்து வந்து மாச்சரியம் என்ன? பொறாமப்படக்கூடாது. அடுத்தவன் அப்படி இருக்கானே பொறாமப்படாமல் இருந்தாலே உங்களுக்கு இந்த 7 சனி ஒன்றும் செய்யாது. சனி பகவான் எப்படின்னா கர்ம பலனை கொடுக்குறவருங்க, கர்ம பலனை கழிக்கிறவர். ஒரு மனிதன் எப்படி இருக்கான்? நியாயமாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் நியாயமான முறையில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அன்றாட வேலையில் கரெக்டாக செஞ்சீங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? தர்மம் மீது நடக்கணவே அநியாயம் பண்ணுறவனை தான் சனி பகவான் கண்டிப்பார். சரியா? அது எப்போ கண்டிப்பாருன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பான். இப்போ வயசு 50 வயசு ஆகிருக்கும். 30 வயசில் ஆடாடுன்னு ஆடிருப்பான். சரியா? ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருப்பான். அவனை இப்போ பிடிச்சி வச்சு செய்வார். சனி பகவான் வந்து வச்சு செய்கிறதுல கெட்டிக்காரரு. தர்மத்தை வந்து காக்கிறவர் அவர், கர்ம பலனை கொடுக்குறவர். அடுத்து டம்பம்னா வீண் பெருமை. அதனால வீண் பெருமை இருக்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அகந்தை, ஆணவம் இருக்கக்கூடாது. எதுலேயும் ஆணவம் இருக்காதீங்க, அன்போடு இருங்க. ஆணவத்தை அகத்திட்டாலே சனி பகவானோட ஆதிக்கம் இருக்காது. அடுத்து வந்து சாத்வீகம், வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். சரியா? ஒரு ஈவனாக இருக்கணும். அடுத்து ராட்சசம், அகங்கார குணத்தோட இருக்கக்கூடாது. அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து 3 குணம் சொல்லுவாங்க: சாத்விக குணம், ராட்சச குணம், தாமச குணம். இதில் வந்து மனித கணமாக இருக்கணும், வழியாக ராட்சச குணம் இருக்கக்கூடாது. தாமச குணம் என்ன? அற்ப புத்தி, சில்லியாக இருக்கிறது, ரொம்ப அற்பத்தனமாக இருக்கிறது. செய்கிற காரியத்தில் பார்த்தாலே நியூசன்ஸாக இருக்கும், அற்பத்தனமாக இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? மதிமயங்கி செய்கிறது, அற்பத்தனமாக காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. அதான் தாமசம். அடுத்து ஞானத்தோடு இருக்கணும், இதை வளர்த்துக்கணும். ஞானம் வந்து ஒரு மனிதருக்கு முக்கியம். ஆண்டவனை வந்து அடுத்த லெவல் கொண்டு போய் நிற்கிறது, ஆன்மீக பணியை அடுத்த லெவல் கொண்டு போகிறது. ஸோ ஞானத்தோடு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து வந்து அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. ஆண்டவன் இருக்கானா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தெய்வம் இருக்குது, உண்மையான பொருள் பரம்பொருள் இருக்குன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அடுத்து ஆண்டவனை தரிசிக்கணும். இந்த கண்ணு படைச்சது எதுக்கு? அவனை பார்க்கறதுக்கு தான். அந்த இறைவனுடைய அந்த 18ஆம் படி கருப்பசாமியோடைய பாதத்தை பார்க்கறதுக்கு தான் அந்த கண்ணை படைச்சிருக்கான். அந்த 18 படியே பார்க்கணும். சரியா? பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு வந்து நல்ல வேலை. காது, ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? அவரோட நாமத்தை சொல்லுங்கள். சாமியோட ஐயப்பன் சாமத்தை சொல்லுங்கள். அரிகிற புத்திரனை போட்டி, ஆனந்த சித்தனை போட்டி, ஆரியங்க வையவை போட்டி, அச்சங்கோயில் அரசே போட்டி, அநாத ரச்சனையை போட்டி, ஆபத் பாந்தவனை போட்டி, அன்னதான பறவையை போட்டி. சரியா? அரிகிற புத்திரனை போற்றி, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களை புண்ணு தரல வேண்டும். பொன்படி 18 மேல் வீட்டிற்கும் வில்லாது வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் மலையாளம் அடைக்காலும் சாமியே சரணமைப்பா அப்படின்னு சொல்லணும். ஐயப்பனை சொல்கிறதும் ஒன்று தான், 18ஆம் படி கருப்பசாமி சொல்கிறதும் ஒன்று தான். சரியா? இதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். சும்மா இருக்க நேரத்தில் எழுதுங்க. ஐயப்பனே போட்டி, ஐயனாரே போட்டி, 18ஆம் படி கருப்பசாமி போட்டி, தர்மசாஸ்தாவே போட்டி, ஆரியங்க வையவனே போட்டி, அச்சங்கோயில் அரசே போட்டி அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லுங்கள், எழுதுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நேரம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது நாமத்தை சொல்லும்போது நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். சனி பகவானுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். சனி பகவான் வந்து ஐயப்ப நாமத்தை ஐயனார் நாமம், 18ஆம் படி கருப்பசாமி இவங்களை வணங்குறவங்களை வந்து கிட்டே வரமாட்டார். சரியா? தெரிஞ்சுக்கோங்க, சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கோங்க. சூட்சுமம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மறைபொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வணங்கிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து எப்பயும் காக்கும். பொதுவாக இந்த 4 தெய்வமே வந்து காவல் தெய்வங்கள் தான். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இந்த காவல் தெய்வம் தான் வந்து தீவனையிலேருந்து நம்மளை காக்கும். ஸோ அந்த காவல் தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து வந்து மூக்குன்னா எப்படின்னா, நம்ம வந்து ஆண்டவனுடைய சந்நிதியில் வந்து அந்த நறுமணத்தை உணரணும். கோயிலுக்கு போகணும், அந்த நறுமணத்தை உணரணும். அதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. ஆழவும் செல்வது சாலவும் நன்று. கோயிலுக்கு போனாலே வந்து 5 புலனுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். சரியா? கண், காது, மூக்கு, வாய், நல்லதை கண்ணால் பார்க்குறோம், நல்ல வார்த்தையை கேட்குறோம், மந்திரத்தை சொல்கிறோம். சரியா? கண், மூக்கு, வாய் இப்படி 5 புலனுக்குமே நல்ல இதாக இருக்கும். கையில் கும்பிடுறோம். அடுத்து வந்து வாய், கடுஞ்சொல் பேசாமல் இருக்கிறோம். அடுத்து மெய், 2 கரங்களால் இறைவனை தொழுறோம். சரியா? 2 கரங்களால் இறைவனை தொழுது ஆண்டவன் சன்னிதியில் நம்ம அப்படியே அடிக்ட் ஆயிடும். அவனை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம். சரியா? பூமியில் உடல்படுற மாதிரி விழுவணும். குடிமரத்துக்கு முன்னாடி பூமியில் உடல்படுற மாதிரி விழுந்து கும்பிட்டு வந்தோம்னா எல்லாமே சரியாக போயிடும். அந்த 18மே வந்து நமக்கு சரியாக இருக்கும்.
சரியா நேர்களே? அந்த 18க்குமே 18 இது இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன், அர்த்தமும் சொல்லியிருக்கிறேன். சரியா? அதன்படி நடங்க. சரியா? சும்மா பெருசாக இந்த 7.5 சனி அஷ்டம ஜென்மச்சனின்னு கவலைப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்காதிங்க. ஓகே, இப்போ எப்படி சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சனி பகவான் இனிமேல் எந்த இடத்த பார்ப்பாருன்னா உங்கள் ராசிக்கு 3, 7, 10ஆம் இடத்த பார்ப்பார். கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க, பேச்சில் கவனமாக இருங்க, அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. அது மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடம் கணவன் மனை உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க. எது புதுசாக செய்கிறதா யோசனை பண்ணுங்கள். சரியா? ஜனனச்சாரத்தை செக் பண்ணிக்கோங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன், பார்ட்னரை சேர்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஜனனஜாதத்தை செக் பண்ணி தசாபுத்தி பார்த்துக்கோங்க. நான் தசாபுத்திக்கு பலன் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ லென்த்து கொஞ்சம் கூடமாக தான் இருக்கும். தசாபுத்திக்கு பலன் சொல்கிறேன். சரி சார், அடுத்து வந்து தொழிலை பாதிப்பார். தொழிலில் ஒரு பின்னடைவு இருக்கும், சோம்பல் இருக்கும். இந்த 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களுக்கு, ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களுக்கு தொழிலில் சில பிரச்சனை வரும். அவர் பார்க்குற இடத்த வந்து பலவீனப்படுத்துவார் சனி பகவான். ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவர் பார்க்குற இடம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து அவர் வேறு என்ன சார் பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, குறிப்பாக மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாருங்க. சரியா? மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அதை வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். இது மெம்பர்ஷிப்பு எனேபிள் பண்ணியிருக்கிறோம். விருப்பப்படுறவங்க சேரலாம். நிறைய பேர் சேர்ந்துருக்குறீங்க. சரியா? நான் அந்த கவுண்டை பார்த்து அவங்களுக்கு தனியாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், சேட்டிங் கொடுப்பேன். சரியா? அது அந்த ப்ரொசீஜர் படி செய்வேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீனராசியில் 50 பேர் விட்டவர்களுக்கு வந்து இந்த காலம் நல்லா இருக்குங்க. செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க, ஜென்மச்சனியில் செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் நல்லா இருக்கும். சரியா? வியாபாரம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து வீடு, நிலம், வண்டி, வாகனம்லாம் வாங்குவீங்க. சேர்த்து வச்ச பொருள், அதாவது இவ்வளோ நாள் எதுவும் சேர்த்து வச்சுருந்தீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா ஒரு வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நல்லபடியாக செஞ்சுக்கிருவீங்க. இதெல்லாம் சனி பகவான் சிறப்பாக செய்வார். சரியா? அதுபோல் தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அது கூடுதலாக பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து ராசியில் இருக்கிறதுனால வந்து 50 வயசு மேற்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுப்பாரு. வாழ்க்கையில் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுப்பாரு. உத்தியோகம், தொழிலை நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்த்துக்குருவார். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருப்பீங்க, முதல் ரவுண்டில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த முதல் ரவுண்டில் யாராவது கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் 2வது ரவுண்டில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா அடுத்து வரும்போது வயசு வந்து 70 வயசுக்கு மேலே ஆயிரும், 70, 80 வயசு ஆயிரும், தளர்ந்து போயிடுவோம். வயதான காலத்தில் வந்து அவர் என்னடா நோயின் தாக்கத்தை தான் கொடுப்பார் வழியே. 2வது ரவுண்டில் வந்து பொதுவாகவே வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. வந்து 3 சனியை பிரிப்பாங்க. அதாவது முதல் ரவுண்டில் வர்றது வந்து மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி அப்படிம்பாங்க. அதாவது மங்கு, பொங்கு, மரணம். கடைசி சனி 3 சுற்று முடிஞ்சிச்சுன்னா யாருக்குமே 4வது சுற்று வராது. அதுக்கு பின்னாடி மனிதனுக்கு மரணம் வந்துடும். சரியா? சில பேருக்கு 3வது சுற்றுலேயே மரணம் வந்துடும். சில பேர் 3வது சுற்று முடிஞ்சு அங்கிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு மரணம் வரும். சில பேர் 7.5 சனியிலே பிறப்பாங்க. அவங்களுக்கு 60, 65 வயசுலேயே 3வது சுற்று வந்துடும். அவங்களாம் கவலைப்படாதீங்க. ஐயோ நம்ம 3வது சுற்று நடக்க எதுவும் ஆயிருமான்னு அப்படிலாம் கவலைப்படாதீங்க. சனி பகவான் 3வது சுற்றில் வந்தார்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை கெடுப்பார் வழியா, மற்றபடி வேற ஒன்றும் செய்ய மாட்டார். ஆயிலுங்கிறது வந்து வேறாது. ஆயிலுங்கிறது வந்து லக்கணாதிபதி, அட்டமாதிபதி, சனி பகவான், இவங்கெல்லாம் 4 பேர் சேர்ந்து செய்கிற செயல். அதனால் ஆயிலுக்கும் ஜென்மச்சனிக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் வயசானவங்க, ஒரு 60 வயசு தாண்டவங்களாம் கவலைப்படுவாங்க. ஐயோ ஜென்மச்சனி வந்துருச்சு, எனக்கு வயசு 60 தாண்டிருச்சு, 3வது ரவுண்டு நடக்குது, எனக்கு இது ஆயிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அவங்களாம் பயப்படாதீங்க. சரியா? தைரியமாக இருங்க. ஓகே. அதாவது பொதுவாக மரணம் எப்போ வரணும்னா அட்டமாதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி இவங்க தசாபத்தில் வரணும். அந்நேரம் வந்து லக்கணாதிபதி, ராசியாதிபதி வீக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரணம் வரும். மரணங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. மரணம் எப்போ வரும்னு சொல்கிறதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு. வேணா ஒரு நாள் சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு வீடியோ வேணால் போடுறேன். அதுக்கு நிறைய இருக்குது, 1000 கணக்கெல்லாம் இருக்குது. அதை வச்சு தான் சொல்ல முடியும் வழியே. இந்நேரம் அதை நம்ம இழுக்க வேண்டாம். சரியா? அதுக்கு ஒரு நாள் இருக்குது, அன்றைக்கி பார்த்துக்குருவோம். சரி சார், வேறு என்ன சார் இருக்குன்னா 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். 30 வயசு கீழே இருக்கிறவங்க, படிக்கிற மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள், காலேஜில் படிக்கிற மாணவர்கள், படித்து முடித்து வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க, காதல் பண்ணுறவங்க, புதுசாக திருமணம் பண்ணுறவங்களாம் கவனமாக பண்ணுங்க. அதுபோக திருமண அலைன்ஸ் பார்க்கும்போது சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிற ராசியை பார்க்காதீங்க. நிறைய பேர் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சில ஜோசியக்காரன் பார்க்கவே மாட்டான். அதாவது உங்களுக்கு மீன ராசியில் இப்போ நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா மேச ராசியை பார்க்கக்கூடாது, மீன ராசியும் பார்க்கக்கூடாது, மேச ராசியும் பார்க்கக்கூடாது, சிம்ம ராசியும் பார்க்கக்கூடாது, கன்னி ராசியும் பார்க்கக்கூடாது, தனுசு ராசியும் பார்க்கக்கூடாது, கும்பராசியும் பார்க்கக்கூடாது. இந்த 6 ராசியில் அலைன்ஸ் பார்க்காதீங்க. மீன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அதுபோல் நட்சத்திர பொருத்தம், ஜாதக பொருத்தத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே ராசியில் சனி பகவான் ஆதிக்கத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரியா? புரிதல் கம்மியாக போயிடும். சனி பகவான் வந்து புரிதலை தான் கெடுப்பார், அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். சனி பகவான் ராசியில் இருந்துட்டாலே புரிதல் போய்விடும். டென்ஷன், பதட்டம், சோம்பேறித்தனம் எல்லாமே இருக்கும். அந்த விகிதாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா பரவாயில்ல, ஒரு மாதிரியாக இருந்தார்னா ப்ரீசியஸ் இதை பண்ணிடுவார். சரியா? க்ளாப்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். அதனால தான் சொல்கிறேன், நான் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்,
இயல்பாகவும் இருக்கணும். அதுக்காக இயல்பாக இருக்கேன்னு எச்சரிக்கை இல்லாமல் இருந்துடாதீங்க. ஒரு அவரன்ஸிலே இருங்க. சரியா? நான் வந்து இப்போ வந்து சாதக பாதத்தை சரியாக தான் சொல்கிறேன். யாராருக்கு பிரச்சனை யாராருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அதுபடி பலன்கள் போகும். இப்போ வந்து லக்கண ரீதியாக சொல்கிறேன். சில பேருக்கு வந்து இந்த ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா என்னென்ன பலன்கள் வரும்னு அதை சொல்லிடுறேன். அது லக்கண ரீதியாக சொல்கிறேன். சரியா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் லக்கணம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு லக்கணம் தெரியாதவங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு காதலை வாங்கிட்டு ஒரு காதலை விட்ட மாதிரி தான் இருக்கணும். லக்கணம் தெரியணும். லக்கணம் தெரியாதவங்க வந்து கேளுங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன். இல்லைனா டெக்ஸ்ட் கூட பண்ணுவேன். பிறந்த தேதி, டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் அதை உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ஓகே. இப்போ வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. மீனராசி மேச லக்கணம். சனி பகவான் 2, 4, 7, 8, 12 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னம்னா, அவங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை அதை மட்டும் ஸ்டார்ட்டாக சொல்லிட்டு அடுத்து தசாபுதிக்கு சொல்லிடுறேன் நான். இப்போ மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. நீங்கள் மீனராசி மேச லக்கணம். சனி பகவான் எங்கே சார் இருக்கார் அப்படின்னா துலாமில் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். பேச்சுக்கு சொல்கிறேன். துலாமில் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்லது செய்ய மாட்டார். இந்த ஜென்மச்சனையில் பாடாப்படுத்துவார். இப்படி தான் அமைப்பு. இது மாதிரி 2, 4, 7, 8 எல்லா லக்கணத்துக்கும் பார்த்துக்கணும். நான் உதாரணத்துக்கு ஒன்று தான் சொன்னேன். ஒன்றா சொன்னோம்னா நேரம் ஆகும். இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு தகப்பனை பார்த்துக்கோங்க. தகப்பன் வழி உறவை பார்த்துக்கோங்க. பங்காளி பிரச்சனையை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் பாகப்பிறப்பினை பிரச்சனை வரும். குடும்பத்தை விட்டு போகிற மாதிரி இருக்கும். கூட்டு குடும்பத்தில் தொல்லை இருக்கும். தொழிலில் பிரச்சனை இருக்கும். தொழிலில் சரிவு இருக்கும். கவனமாக இருந்துக்கணும். சரியா? லாபமும் நல்லா இருக்காது. மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை வரும். அடுத்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவனுக்கு இடமாற்றம் இருக்கும். அலைச்சல் இருக்கும். டென்ஷன் இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். தொழில் நல்லா இருக்காது. தொழில் கை கொடுக்காது. அதிர்ஷ்டம் இருக்காது. கவனமாக இருக்கணும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க. அடுத்து வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்கும். மனைவி விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். கணவன் விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பிரச்சனை இருக்கும். தகப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவி தகப்பன் இவங்க 3 பேத்துக்குள்ளே பிரச்சனை வரும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அதுபோக வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாது. அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பில் பிரச்சனை இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்கும். கவனமாக இருக்கணும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். கணவன் மனைக்குள்ளே கான்ட்ராவர்சன் வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு சஷ்டாச அமைப்பு இருந்த போதிலும் சனி பகவான் 2, 4, 7, 8, 12 அந்த அமைப்பில் இருந்தாருன்னா பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். குலதெய்வத்தில் அருள் கிடைக்காது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனை இருக்கும். தகப்பன் வழியில் சில சிக்கல் இருக்கும். உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர், உத்தியோக மாற்றம், உத்தியோகத்துக்கு போக முடியாத நிலைமை, சில பேருக்கு உத்தியோகமே இல்லை அப்படின்னு இருக்கும். குறிப்பாக அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும். அரசு உத்தியோகர்கள் கவனமாக இருக்கணும். கணவன் மணி பிரச்சனை இருக்கும். சரியா? குடுக்கல் வாங்கல், கணவன் மணி பிரச்சனை, அக்கம் பக்கத்து பிரச்சனை, சொந்த பந்தத்தில் பிரச்சனை இருக்கும். அடுத்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்க்கு நல்லா இருக்காது. சரியா? தாய்க்கு நல்லா இருக்காது. தாய் வழி பிரச்சனை இருக்கும். அதுபோல் வண்டி வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். விவசாயம் பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களால் ஒழுங்காக படிக்க முடியாது. காலேஜுக்கு போக முடியாது. பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளையோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அடுத்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்க. துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குடும்பத்தில் தாய் தப்பனுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். தாய்வழி உறவுகளை பிரச்சனை இருக்கும். இளைய சகோதரன் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. கல்யாணமாகி பிள்ளைகள் இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகும். பிள்ளைகளை வச்சு ரொம்ப சங்கடப்படுவீங்க. அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்கும். பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது. சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கும். சரியாக புரியாமல் பேசிகிட்டு இருப்பீங்க. அதை வந்து மற்றவங்க வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும். இளைய சகோதர விஷயத்திலும் விருச்சிக லக்கணத்தில் பிரச்சனை இருக்கும். தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தனுசு லக்கணத்தை பிறந்து பொருளாதார பிரச்சனை இருக்கும். தைரியம் குறைஞ்சு போயிடும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படாது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா? நீங்களே சோர்ந்து போயிடுவீங்க. ஆள் அசந்து சோர்ந்து ரொம்ப ஒரு டயர்டாக போயிடுவீங்க. ஒன்றும் செய்ய முடியாது. இயல்பு நிலை பாதிக்கப்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பில் பிரச்சனை இருக்கும். அலைச்சல் இருக்கும். எதுவுமே கை கொடுக்காது. தூக்கம் வராது. ஒரே வரையும் அதிகமாக இருக்கும். கையில் இருக்க பணமெல்லாம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆள் வந்து ரொம்ப நிர்மூலமாகிடுவீங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து லாபம் இருக்காது. விரையும் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். இதனால் நீங்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. அடுத்து மீனராசி மீன லக்கணம். தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கும். தொழிலில் வந்து லாபம் இருக்காது. தொழிலில் அலைச்சல் இருக்கும். நஷ்டம் இருக்கும். அதனால் லாபம் குறைஞ்சி போயிடும். கையில் காசு பணத்துக்கு ரொம்ப சங்கடப்படுவீங்க. சரியா? காசு பணம் இருக்காது. கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னம்னா, ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் 2, 4, 7, 8, 12 இருக்கணும். எல்லாத்துக்கும் கிடையாது. சரியா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் நேரில் வரும்போது சொல்கிறேன் நான். சரியா? இப்போ வந்து மீனராசி மீன லக்கணம் சொன்னேன்ல, அது யாருக்கு இருக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து என்ன மீன ராசிக்கு வந்து
ராசிக்கு வந்து எங்கே இருக்கிறாருன்னா 12ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அப்போ மகர லக்கணம் அப்படி எடுத்துக்கணும். மகர லக்கணம் மீன ராசி, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். இந்த அமைப்பில் இருந்தாருன்னா இந்த பிரச்சனை இருக்கும். சரியா? நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காம்பினேஷனில் வரும். 2, 4, 7, 8, 12 காம்பினேஷனில் வரும். இது வந்து உங்கள் ஜனன ஜோயசாதத்தை பார்த்தா தான் தெரியும். உங்கள் ஜோயசாதத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பாரு. இதை நிறைய ஜோசியர் சொல்கிறதே இல்லை. சும்மா மொத்தமாக மீன ராசிக்கு பலன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், எல்லாரும் கஷ்டப்படுவீங்க கண்ணீர் வெடிப்பீங்கிறாங்க. இங்கே இப்போ யூடியூப்பில் போடுற ஜோசியர் பாதி பேர் வந்து ராசிக்கு ஏதோ அடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க வெளியே, லக்கண ரீதியாகவும் நட்சத்திரத்துக்கு சொல்கிறதே கிடையாது. ஓகே, இருக்கட்டும். எல்லாத்துக்குமே அந்த 18ஆம் படியாக காப்பாற்றுவார். தெய்வத்தை நம்புங்க. சரியா? கூட குறை எது இருந்தாலும் சரி, ஜாதகத்திலேயோ ராசிலேயோ எதில் கூட குறை இருந்தாலும் சரி, தெய்வத்தை நம்புங்க. சரி, தசாபுத்திக்கு சொல்லிட்டு நான் வீடியோ முடிக்கிறேன். தசாபுத்தி கேது திசையிலேருந்து சொல்கிறேன். ஏன்னா புதன் திசையும் சில பேருக்கு நடக்கும். புதன் திசைக்கும் சொல்கிறேன், புதன் திசையிலேருந்தே சொல்கிறேன். ஏன்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசில் புதன் திசை நடக்கும். புதன் திசை நடக்கிறவங்களுக்கு வந்து புதன் திசையில் கேது புத்தி, சந்திர புத்தி, ராகு புத்தி, சனி புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த புத்தி நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து கேது திசையில் சனி புத்தி, ராகு புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது புதன் திசை நடக்கிறவங்க வந்து பெருமாளை கும்பிடுங்க. கேது திசையில் நடக்கிறவங்க விநாயகரை கும்பிடுங்க. சுக்கிர திசை நடக்கும் மத்தியம வயதில், இவங்களுக்கு வந்து சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி நல்லா இருக்காது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோக சூரிய புத்தி நல்லா இருக்காது, சந்திர புத்தி நல்லா இருக்காது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களாம் வந்து பெருமாளை கும்பிடணும், மகாலட்சுமி தாயை கும்பிடணும். அதாவது அதையும் கும்பிடணும். வாரத்துக்கு ஒரு நாள் பெருமாள் கோயிலுக்கு போட்டு தாயாருக்கு செந்தாமரை கொடுத்து செந்தாமரை கொடுத்து கும்பிடணும். சுக்கிர திசை நடக்கிறவங்க. அடுத்து சூரிய திசை நடக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய திசையில் வந்து ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி, இந்த புத்திலாம் நல்லா இருக்காது. சரியா? அடுத்து வந்து சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு வந்து ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி நல்லா இருக்காது. செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு ராகு புத்தி, சூரிய புத்தி, சனி புத்தி, கேது புத்தி நல்லா இருக்காது. அடுத்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வந்து ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி நல்லா இருக்காது. அதுக்கடுத்து குரு அப்புறம் பார்த்துக்குருவோம். சரியா? அதெல்லாம் வயசான காலத்தில் வரும், அது வர்றவங்களுக்கு அப்புறம் பார்த்துக்குருவோம். ஸோ உங்களுக்கு வந்து 3 விதமாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். உங்கள் ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், லக்கணத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், தசாபுத்திக்கும் சொல்லியிருக்கிறேன், லக்கணத்துலேயும் பிரித்து சொல்லியிருக்கிறேன். ராசி லக்கணம் இந்த 3, 6, 11, அது போக 2, 4, 7, 8, 12. 2, 4, 7, 8, 12 என்னன்னா மாரகஸ்தானம். மாரகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா ஜென்மச்சனியில் பெரிய பாடாப்படுத்துவார். அடுத்த 5 வருஷத்துக்கு பாடாப்படுத்துவார். அதைத்தான் மாரகஸ்தானம் சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் எல்லாம் மாரகஸ்தானம். 4ஆம் இடம் வந்து அர்த்தமஸ்தானம், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். இது மாதிரி அசுபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? அதையும் சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். எப்படி என்ன இருந்தாலும் சரி, இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து 18ஆம் படியே நினைங்க. 18ஆம் படி கருப்பசாமி பாதத்தை பிடிச்சிக்கோங்க. சிக்கன் பிடித்தேன் சிவனின் நாமத்தை, சிவனின் பாதத்தை சொன்ன மாதிரி 18ஆம் படி கருப்பசாமியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது. பஞ்சம், அந்த பஞ்சம் வருஷமும் பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். அந்த பஞ்சம் 5 வருஷமும் வந்து 18ஆம் படி கருப்பசாமி வரலால் பஞ்சா பறந்து விடும் உங்களுக்கு. சரியா? எந்த பிரச்சனையும் இருக்காது, பஞ்சா பறந்துடும். தீவினைகளும் அகன்று விடும். தெய்வ துணை இருக்கும். நல்ல வழிபடிவர்கள். எல்லாமல் இறைவன். மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளை கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பட்டு தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.